என் அவசியம் தீர்த்துவீங்க. தங்க தட்டுல ஒரு தடவை சாப்பிட்டா மீண்டும் அதை கழுவி வீட்டுல வச்சுக்கிற மாதிரி நீ தங்க தட்டு இல்லடி, நீ எச்சி இலை. இலையில ஒரு வாட்டி சாப்பிட்டா அதை தூக்கி குப்பையில தாண்டி போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க. சரசு, இந்த 10,000 வச்சுக்க. ஐயா, இந்த 10,000 எதுக்கு? நீ வேலைக்கு புதுசா சேர்ந்தப்பவே சொன்ன மாறாக்கு நல்லா போடுன்னு கேட்டியானே? இது வெளியே தெரிஞ்ச என்னால தலை காட்ட முடியுமா? மறு வார்த்தை பேசாம இங்கிருந்து வெளியே போயிடு, போயிடு. இந்த சாமானுக்கு உனக்கு ஒரு 5 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் இந்த சாமான் அது எல்லாம் சேர்த்தால் உனக்கு ஒரு 5,000 கிடைக்கலாம். அப்புறம் இந்த சாமான், அங்கே இருக்கிற சாமான், அப்புறம் அந்த டிவி எல்லாம் சேர்த்தால் 10,000 கிடைக்கும். வெளியே இருக்க சாமான் சேர்த்தால் உன் கையில் 25,000 நம்ம கொடுக்குறாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுறாங்க. நம்ம போய் டெம்போ அனுப்புறாங்க. நம்ம ஆள் கையில இந்த சாமான் எல்லாம் கொடுத்து நீ விடுறாங்க. வீட்டுல இருக்க சாமான் எடுத்துட்டு வீட்டை காலி பண்றீங்க. 3 மாசம் வாடகை யாரையா கொடுப்பாங்க? எதுக்கு சார் கோவப்படுறீங்க? நான் தரேன் சார். சரி சரி, வீட்டை காலி பண்ணு. ராஜா, அக்காவும் செத்து போச்சு, மாமாவும் ஜெயிலுக்கு போயாச்சு, வீட்டுக்குள்ள இருக்கிற சாமானங்களும் போயாச்சு. இப்ப நான் எங்கடா போவேன்? ராஜேந்திரா, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ அப்படியெல்லாம் பேசாதடா. என் வீட்டுக்கு போலாம் வாடா. எங்கிருந்து வந்திருக்கு? உனக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்பா, இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ட்ரைனிங் வர சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஏன்பா அழறீங்க? ஒண்ணுமில்லப்பா, நீ போலீஸ் ஆபீசரா வரணும்னு அந்த ஆண்டவன் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நீ போலீஸ் அதிகாரி ஆக போற. பணக்கார, ஏழை, மேல் ஜாதி, கீழ் ஜாதின்னு பார்க்காம உன் கடமை செய்யப்பா. அப்பா, நான் யாரு? நீங்க பெத்த பிள்ளை. கவலைப்படாதீங்க. உங்க பேரை காப்பாத்துவேன், என் கடமை. நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் நீங்க தானே. உங்க வார்த்தையை தட்ட மாட்டேன்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. God bless you, my son. God bless you. வாங்க வாங்க. நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை நாள் கழிச்சுட்டா வீட்டுக்கு வர்றது? வனஜா, குரங்கு வேஷம் போட்டா ஆடுதானே ஆகணும். என் தொழில் அப்படி. நீங்க இல்லாத வீடு தீபம் இல்லாத கோயில் மாதிரிங்க. நான் வணங்குற தெய்வம் நீங்க. நீங்க இல்லாம தூங்கல, நல்ல ட்ரெஸ் பண்ணல, சாப்பிடாம துரும்பா இழைச்சு போயிட்ட பாருங்களேன். எலி தூங்க பூனை புல்லாங்குழல் வாசிக்குது. ஏண்டா, வீட்டுல ஒழுங்கா இருக்கியா இல்ல ஊர் சுத்த போனியா? இப்ப நான் எங்க இருக்கேன்? வீட்டுல தானே இருக்கேன். சரி சரி, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் வரேன். பீரு, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, ஃப்ளூட் வாசிக்குது. என்ன வேண்டும் உங்களுக்கு? என்னடா ஃப்ளூட் வாசிக்கிறேன் அதுன்னு சொல்றான்? கோபாலகிருஷ்ண கையில வாசிப்பாரு, அதுதான். அதான்டா பேக் பேப்பர் விஸ்கி. இத பாரு, ஏதாச்சும் ஒண்ணா கொண்டாந்து சீக்கிரமா ஊத்து. பாரு. ஐயோ, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 1
என்னடா குடிச்சு வச்ச கொடுக்கட்ட மாதிரி உம்மன்னு இருக்கிற? வாய் தெரிஞ்சதையாவது பேசுற. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்க்கு ஆர்டர் வந்திருக்கு. Congratulations. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை பிரிய போறேன்னு நினைச்சுதான்டா நான் இப்படி இருக்கேன். நாளையோட எங்க தலைவலி விட்டுடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற? எங்களை விட்டு பிரிய போறீங்களா? ஒரு சின்ன பார்ட்டி வை. நீங்க கெட்ட பழக்கத்தெல்லாம் என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்குதான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டி. இவர் பெரிய புத்தன் புத்திமதி சொல்றாரு. படம் சரியான ஆளு. ஊத்தட்டுமா? நல்லா வேணுமா? பிடாய். நீங்க பிளேட் வாசிக்க மாட்டீங்களா? சரி விடுற, அதுகிட்ட போய். அப்பா சீக்கிரம் வாங்க, ட்ரெயினுக்கு நேரமாச்சு. இதோ வந்துட்டேன். பிரதாப், பத்திரமா போயிட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வாப்பா. உங்க அன்பும் ஆசீர்வாதம் இருக்கிற வரலாம் எனக்கு கவலையே இல்லப்பா. வரட்டுமா டிரைவர்? வரேன்பா. அக்கா அக்கா, ஏன்டா அப்படி கத்துற? மெதுவா பேசு, எனக்கு காது கேக்கும். அக்கா, நம்ம சொந்தக்கார மாமா இல்ல அக்கா? நம்ம சொந்தக்கார மாமா. ஐயோ, மாமா வீட்ல இருக்காரு. சொந்தக்காரரை பத்தி அப்புறமா பேசலாம். கும்மரிடா. என்ன? அக்கா, செலவுக்கு பணம் வேணும். தரப்போறியா இல்லையா? ஐயோ. தரப்போறியா இல்லையா? உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. சீக்கிரம். ச்சே. இந்தா. தட்ஸ் குட். சினிமா பார்க்க போறேன், பிரியாணி சாப்பிட போறேன், மாமா வாரேன், அப்புறம் பார்க்கலாம். இந்தாங்க. வனஜா, நீயே அவனை கெடுத்துருவேடி. மத்தவங்க தேவையில்ல அவனுக்கு எடுக்க. கேக்குறப்பெல்லாம் அவனுக்கு 100-200 பணம் கொடுத்து அவனை நாசம் பண்ணிடாத. அவன் என் தம்பிங்க. நம்மள விட்டு அவனுக்கு வேற யார் இருக்கா? பாவம், செலவு பண்ணிட்டு போட்டுமே. நீயாச்சு உன் தம்பியாச்சு. கணவனே கண் கண்ட தெய்வம். விடுங்க மாஸ்டர். நீங்களும் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சுகர் கொடுங்க மாஸ்டர். இந்த ஆமா, ஏதோ கதை நீ சொல்ல. ஒரு ஊர்ல ஒரு ராணியா, பக்கத்து ஊர்ல ஒரு ராஜாவா. அந்த ராணிக்கு அந்த ராஜா டியூஷன் சொல்லி கொடுக்க வருவாராம். ராணிக்கு தினமும் நாக்கில் ஏதோ வைப்பாராம். ராணிக்கு மயக்கம் வந்துருமா. மயக்கம் வந்த உடனே அந்த ராஜாவை ராணி கட்டி பிடிச்சு